சென்னை திருவேற்காட்டில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்த சிவகுமார் என்பவர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ். வணக்கம் சதீஷ். இந்த சம்பவமானது எப்போது நடைபெற்றது? போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கொலைக்கான காரணங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? முழு விவரங்கள். திருவேற்காட்டில் பட்டப்பகலில் ஒருவர் வெட்டி படுகொலை செய்ய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவேற்காட்டைச் சேர்ந்தவர் சிவகுமார். இவர் இந்த பகுதியில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். இன்று மாலை பள்ளியில் பயிலக்கூடிய அவர்கள் பிள்ளைகளை அழைத்து வருவதற்காக ஆட்டோவில் சென்றவர் திருவேற்காடு அடுத்த கோலட்டி பகுதியில் ஆட்டோவை நிறுத்திவிட்டு இயற்கை உபாதை கழிப்பதற்காக சென்ற போது மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர்கள் சிவகுமாரை சரமாரியாக வெட்டியதில் அவர் சம்பவத்திலேயே பரிதாபமாக ரத்த வெள்ளத்தில் இறந்து போனார். இதை அடுத்து அந்த மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் இது குறித்து அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் திருவேற்காடு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த திருவேற்காடு போலீசார் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சிவகுமாரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சிவகுமாரின் உறவினர்கள் மற்றும் மனைவி ஆகியோர் சம்பவ இடத்துக்கு வந்து கதறி எழுந்தது அந்த பகுதி மக்களை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து முதற்கட்ட விசாரணையில் சிவகுமார் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்த நிலையில் அது சம்பந்தமாக பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் ஏற்கனவே முன்விரோதம் வந்ததாகவும் தொடர்ந்து இது குறித்து அவரது வீட்டிற்கு வந்து அடிக்கடி அவர்கள் வந்து கேட்டு சென்றதாகவும் இன்றைய தினத்தில் அதனால் காரணமாக தற்போது வெட்டி படுகொலை செய்யப்பட்டது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் தொடர்ந்து அவரது படுகொலை செய்யப்பட்டதற்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் தொடர்ந்து திருவேற்காடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர் ஆட்டோவில் வந்த நிலையில் அவர் ஓட்டி வந்த ஆட்டோவும் தற்போது இங்கு இல்லை. அதாவது அந்த ஆட்டோவை எடுத்து சென்ற நபர்கள் யார் என்பது குறித்தும் தொடர்ந்து திருவேற்காடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இவர்களுக்கு வேறு ஏதேனும் முன் விரோதம் உள்ளதா என்ற கோணத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சிவகுமாரின் மனைவி மற்றும் அவரது உறவினர்களிடமும் திருவேற்காடு போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவரது செல்போனை பறிமுதல் செய்து கடைசியாக அவரிடத்தில் யாரெல்லாம் பேசினார்கள் இது சம்பந்தமாக தொடர்ந்து திருவேற்காடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்டப்பகலில் பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சதீஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.